ஒட்டுமொத்த உலகத்தையே எங்களுடைய F-35 வச்சு நாங்க மிரட்டுவோம். அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து ரிசர்ச் பண்ணி F-47 F-XX எங்களுடைய லைட்டர் ஜெட்ஸை அட்வான்ஸா மாத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா மார்தட்டி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சூழ்நிலையில சைனாவினுடைய J-36 J-55 மாதிரியான ஹைலி AI பொருத்தப்பட்ட டிஜிட்டல் டெக்னாலஜி கொண்ட ஏர்கிராப்ட்ஸை இறக்கி விட்டதிலிருந்து அமெரிக்கா பதறி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட $20 பில்லியன் கொட்டி கொடுத்து போயிங் நிறுவனத்துக்கிட்ட அட்வான்ஸ்ட் லைட் ஏர்கிராப்டை நோக்கி அமெரிக்கா சென்றுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த ஏர்கிராப்ட் ப்ரொடக்ஷனையே நிறுத்துற மாதிரி சைனா ஒரு ஆப்பு வச்சிருக்காங்க. சைனாவினுடைய இந்த அதிரடி நடவடிக்கையால் அமெரிக்காவினுடைய ஏர்ஃபோர்ஸ், நேவி, அது மட்டும் இல்லாம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அட்வான்ஸ்டு சிப் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி, செமிகண்டக்டர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள், ஒட்டுமொத்த எலக்ட்ரானிக் நிறுவனங்கள், செல்போன் நிறுவனங்கள், ட்ரோன் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே மிக மோசமான பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாங்க. நேரடியான பொருளாதார சரிவுக்குள்ளாக்கி இருக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்த அமெரிக்க பொருளாதாரத்துக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி சைனா பண்ண அந்த நடவடிக்கை என்ன? சைனாவினுடைய இந்த நடவடிக்கையால ஏன் அமெரிக்காவினுடைய F-47 லைட்டர் ஏர்ஜெட்ஸ் வீழ்த்தப்பட்டிருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு அமெரிக்கா எப்பவுமே மார்த்தட்டி சொல்லக்கூடிய விஷயம் எது அப்படின்னா அமெரிக்காவினுடைய ஏர்ஃபோர்ஸ். உலகத்துல எந்த மூலையில வேணாலும் எதிரிகள் இருந்தால் இல்ல யாரையாவது தாக்கணும்னு நினைச்சா பறந்து போய் தாக்கும் அளவுக்கு அட்வான்ஸான ஏர்கிராஃப்டை ரிசர்ச் பண்ணி அதை மெயின்டைன் பண்றது தான் அமெரிக்க ஏர்ஃபோர்ஸனுடைய ஒரே குறிக்கோளா இருக்கும். அமெரிக்காவினுடைய ஏர்ஃபோர்ஸை மையமாக வச்சு ஹாலிவுட்ல நிறைய திரைப்படங்கள் கூட வந்திருக்கு. இப்போ அமெரிக்கா பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய F-37 லைட்டர் ஜெட்டா இருக்கட்டும், இல்ல அவங்க ரிசர்ச் பண்ணி இந்த 2025 லான்ச் பண்ண இருக்கக்கூடிய F-47 F-XX இது மாதிரியான லைட்டர் ஏர்ஜெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஏர்ஜெட்ஸ் குறித்து மிகப்பெரிய ரிசர்ச்சையும் மிகப்பெரிய ப்ரொடக்ஷனையும் தன்னுடைய குறிக்கோளாக 2025 அமெரிக்கா வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக போயிங் நிறுவனத்தோட மிகப்பெரிய ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறாங்க அமெரிக்க அரசாங்கம், அதாவது அமெரிக்காவினுடைய ஏர்ஃபோர்ஸ். இந்த அட்வான்ஸ்டு லைட்டர் ஏர்கிராப்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இது முழுக்க முழுக்க டிஜிட்டலைஸ்டா AI கொண்டு ரொம்ப 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 என்ரிச்டான அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட தயாரிக்கப்படக்கூடிய இந்த விமானங்களுக்கு அடிப்படை தேவை பொருளாக இருக்கிறது டைட்டானியம் அப்படிங்கக்கூடிய மூலப்பொருள். இந்த டைட்டானியம் அப்படிங்கக்கூடிய மூலப்பொருள் ஏர்ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய ஜெட்டுகள், பிளைட்டுகளை தயாரிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுதானா? கிடையாது. ஒட்டுமொத்தமாக உலகம் முழுக்க பறந்துகிட்டு இருக்கக்கூடிய விமானங்கள் இருக்கு பாத்தீங்களா? இந்த விமானத்துல குறிப்பாக ரொம்ப அட்வான்ஸ்டான ஏர்பஸ், போயிங் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய ஏர்பஸஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இதனுடைய கன்செப்ஷனும் இந்த டைட்டானியம் தான். இது வெறும் ராணுவத்துக்கும் ஏர்பஸுக்கும் பிளைட்டுக்கு மட்டும் கிடையாது. நேவி, ட்ரோன்ஸ், அது மட்டும் இல்லாம செமிகண்டக்டர்ஸ், சிப்ஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, பேட்டரி, இது மாதிரி பெரும்பாலான இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இதை எல்லாத்தையும் உற்பத்தி பண்றதுக்கு இந்த டைட்டானியம் தேவைப்படுது. குறிப்பாக சமீபத்தில் எவால்வ் ஆகி வந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த பேட்டரி கார்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த பேட்டரி கார்ஸா இருக்கட்டும், இல்ல பேட்டரி பஸ்ஸா இருக்கட்டும், இல்ல இது மாதிரியான பேட்டரியை மையமாக வச்சு இயங்கக்கூடியது, செமிகண்டக்டர் மையமாக வச்சு இயங்கக்கூடியது, நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் போன் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்மார்ட் போன், இது மாதிரி பல விஷயத்துக்கு அடிப்படை மூலப்பொருளாக இருக்கிறது இந்த டைட்டானியம். இந்த டைட்டானியத்தை நம்பித்தான் அமெரிக்காவினுடைய பொருளாதாரமே இருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்ல போனா அமெரிக்காவினுடைய ராணுவமே, அது ஏர்ஃபோர்ஸும் சரி, நேவியும் சரி, இந்த டைட்டானியத்தை நம்பிதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பேசஞ்சர் பிளைட்ஸ் தயாரிச்சுட்டு இருக்கக்கூடிய போயிங் நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா? இந்த போயிங் நிறுவனமும் இந்த டைட்டானியத்தை நம்பிதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. சரி, இந்த டைட்டானியம் எல்லாமே அமெரிக்காவில் உற்பத்தி பண்ணப்படுதா அப்படின்னா அதுதான் இல்லை. சரி, அமெரிக்காவில் உற்பத்தி ஆகலை அப்படின்னா யாரை நம்பி இல்ல எந்த நாட்டில இருந்து இறக்குமதி பண்ணி இந்த அமெரிக்கா இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சைனாவை நம்பிதான் இருக்கு. ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு உலகத்திலேயே உற்பத்தி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த டைட்டானியம் இருக்கு பாத்தீங்களா? இந்த டைட்டானியத்துல பெரும்பாலும் கிட்டத்தட்ட 35% சைனாவில் தான் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 34 லட்சம் டன் டைட்டானியத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரே நாடு சைனா தான். சைனாவுக்கு பிறகு அதிகமாக அந்த டைட்டானியத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகள்ல ரஷ்யா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவை சுத்தி இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு ஆதரவான நாடுகளும் இதை தயாரிக்கிறாங்க. இது இல்லாம கனடா, ஜப்பான், இது மாதிரி பல நாடுகளும் இதை தயாரிக்கிறாங்க. ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த டைட்டானியம் உற்பத்தியில மேஜரான போர்ஷனை தன்னுடைய கையில வச்சிருக்கக்கூடிய 2 முக்கியமான நாடு, ஒன்னு சைனா, இன்னொன்னு ரஷ்யா. இப்ப அமெரிக்காவினுடைய டைட்டானியம் தேவை மொத்தமுமே பாத்தீங்க அப்படின்னா
சைனாவை நம்பி தான் இருக்கு. அதே போல ஐரோப்பாவுக்கு தேவையான இந்த டைட்டானியம் முழுக்க முழுக்க வந்து ரஷ்யால இருந்து இறக்குமதி பண்ணப்பட்டு இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா 2022க்கு பிறகு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான யுத்தம் துவங்கும் போது ரஷ்யாவுக்கு மேல சாங்ஷன்ஸ் விதிக்கும் போது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் எச்சரிச்சாங்க. குறிப்பாக ஏர்பஸ் நிறுவனத்தினுடைய சிஇஓ வெளிப்படையாகவே வந்து அறிவிச்சாரு, இப்படி ரஷ்யாவினுடைய டைட்டானியத்தை இறக்குமதி பண்றதுல நீங்க தடைகள் போட்டீங்க அப்படின்னா அது ஐரோப்பிய பொருளாதாரத்தை மிக மோசமா பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே பேசினாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரேட் வார், இந்த ட்ரேட் வாருடைய உச்சம் எங்க வந்துச்சு அப்படின்னா கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்க வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃபை கொண்டு வர போறோம். அதாவது சீனாவிலிருந்து எவ்வளவு பொருட்கள் அமெரிக்காவுக்கு வருதோ அந்த பொருட்களுக்கான வரியை 120% 140% வரைக்கும் நாங்க போட போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை உருவாக்கினார் ட்ரம்ப். அந்த பயத்தை உருவாக்கின உடனே சைனா அதை கண்டு ஒரு பட்டு கூட பயப்படாம, நீங்க டாரிஃப் போடுறீங்களா, ஓகே ரைட்டு, எங்க நாட்டில இருந்து போகக்கூடிய டைட்டானியத்தை, அது மட்டும் இல்லாம ரேர் எர்த் மினரல்ஸ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான 7 மினரல்ஸையும் நாங்க தடுக்க போறோம், அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணாம அதை குறைக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இன்டர்னலா சர்க்குலர் கொடுத்து டைட்டானியத்தை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றதை குறைச்சாங்க. யாரு அப்படின்னா சைனா. சைனா கடந்த 2 மாதமாக அதனுடைய டைட்டானியம் ஏற்றுமதியை அமெரிக்காவுக்கு கொடுக்கறத குறைச்சிட்டாங்க. சைனா தன்னுடைய நாடுல மட்டுமே இருந்து இந்த டைட்டானியத்தை வெட்டி எடுக்கிறது கிடையாது. ஆப்பிரிக்க நாடுகளா இருக்கட்டும் இல்ல சவுத் அமெரிக்கா நாடுகளா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய டைட்டானியத்தையும் வெட்டி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி சைனா கிட்ட மட்டும்தான் இருக்கு. இங்க ஒரு சின்ன கேள்வி என்ன வருது அப்படின்னா, ஏன் டைட்டானியத்தை வந்து சைனா மட்டும்தான் எடுக்க முடியுமா, மற்ற நாடுகள் எடுக்க முடியாதா? குறிப்பா அமெரிக்கா எடுக்க முடியாதா, கனடா எடுக்க முடியாதா, இல்ல மற்ற நாடுகள் எடுக்க முடியாதா, ஐரோப்பா நாடுகள் இருந்து வெட்டி எடுக்க முடியாதானா? எடுக்க முடியும். உலகம் முழுக்க டைட்டானியம் அதிகமாக ஓர்ஸ் இருக்கு. குறிப்பாக எர்த்தனுடைய கிரஸ்ட்ல நிறைய டைட்டானியம் இருக்கு. ஆனா அதை வெட்டி எடுக்கிறதுக்கு நிறைய டெக்னாலஜி தேவை, ரொம்ப எக்ஸ்பென்சிவான டெக்னாலஜி. அது மட்டும் இல்லாம அது இயற்கை சூழலை மிக மோசமாக பாதிப்பு ஏற்படுத்தும். அதையும் தாண்டி என்ன அப்படின்னா, லோ காஸ்ட்டுக்கு இந்த டைட்டானியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். சோ அப்போ ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு டன் டைட்டானியத்தை அந்த நாடுல வெட்டி எடுக்கிறதுக்கு என்ன செலவாகுதோ அதை விட சீப்பான பிரைஸுக்கு சைனால இருந்து ரஷ்யால இருந்து கிடைக்குது அப்படிங்கிறதுனால அவங்க அதை வெட்டி எடுக்கிறத விட்டுட்டு வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி பண்ணாங்க. குறிப்பா சைனால இருந்து இறக்குமதி பண்ணாங்க. இப்ப சைனா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்த உடனே தானே ஓனா ப்ரொடக்ஷன் பண்ற நிலைமைக்கு இன்னைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டிருக்கு. ஆனா அமெரிக்காட்ட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எக்கச்சக்கமான கோடி, பல பில்லியன் டாலர்ஸ் பணத்தை போட்டு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி அதுக்கு பிறகு டைட்டானியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அது என்விரான்மெண்ட்டை பாதிப்பு ஏற்படுத்தும், காஸ்ட் லோவா கிடைக்காதுங்கிறதுனால அமெரிக்கா அதனுடைய ப்ரொடக்ஷன் குறித்து யோசிக்காம நிறுத்திட்டாங்க. உலகத்துல உற்பத்தி ஆகக்கூடிய மொத்த டைட்டானியத்துல 34% சைனா தான் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கா வெறும் 1% தான் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இதனுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் தான். ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணா இவ்வளவு விலை அதிகமா இருக்கிறதுனால அதை வந்து ஏர்கிராஃப்ட்டுக்கு பயன்படுத்துறதோ இல்லை நேவலுக்கு பயன்படுத்துறதோ இல்லை ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு பயன்படுத்துறதோ ட்ரோன் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறது செல்போன் தயாரிக்க பயன்படுத்தும் போது எல்லா ப்ராடக்ட்டுமே எக்ஸ்பென்சிவா மாறிடும். அப்படிங்கிறதுனால ஈஸியா வந்து மூலப்பொருட்களை வந்து லோயர் காஸ்ட்டுக்கு வெளிநாடுகள்ல இருந்து விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய கடந்த கால பாலிசியா இருந்துச்சு. இன்னும் ரொம்ப துல்லியமாக சொல்ல போனா குளோபலைசேஷனோட மைய நோக்கமே என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் சீப்பான பொருள் கிடைக்குதோ உற்பத்தியாகி லோயர் காஸ்ட்ல அதை வாங்கி அதை பயன்பட்டு அதுல இருந்து கன்சப்ஷனை வந்து அதிகப்படுத்துறது தான் வந்து குளோபலைசேஷனோட மிக முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா சைனா கிட்ட இருந்து எக்கச்சக்கமான மூலப்பொருட்களை அமெரிக்கா மாதிரியான நாடுகள் ஐரோப்பா மாதிரியான நாடுகள் தொடர்ச்சியா வாங்கிட்டே இருந்தாங்க. இதை எல்லாத்தையும் மையமாக வச்சு சைனா ஆப்பிரிக்கா சவுத் அமெரிக்கா மாதிரியான பல நாடுகள்ல போய் அங்க இருக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸ்னுடைய சுரங்கங்களை தன்னுடைய நிறுவனங்களை வைத்து வாங்கி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க இன்னைக்கு. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமா ஆப்பிரிக்காவில் உற்பத்தி பண்றதுல 90% அதிகமான டைட்டானியமா இருக்கட்டும் இல்லை ரேர் மினரல்ஸா இருக்கட்டும் முழுக்க முழுக்க சைனாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு வகையில சைனாவை நம்பித்தான் அமெரிக்காவினுடைய ராணுவத்திலிருந்து அனைத்து முக்கியமான துறைகள் குறிப்பாக R&D பண்ணி, அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி அடுத்தடுத்த என்ரிச்மெண்ட்டுக்கு போகக்கூடிய நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் சைனாவை நம்பி தான் இருக்கு. ஆனா இப்ப ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு நாங்க உள்நாட்டிலேயே எல்லாத்தையும் உற்பத்தி பண்ண போறோம், அதனால வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ற பொருட்களுக்கெல்லாம் நாங்க அதிக வரி விதிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிப்ரோக்கல் டாரிஃபை கொண்டு வந்ததுனால சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நேரடியான போர் துவங்கி விட்டது. இங்க போர் அப்படிங்கிறது வர்த்தக போர். இந்த வர்த்தக போர்ல வெளிப்படையா சைனா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, என் நாட்டில இருந்து வரக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸ் நீங்க அதிகமா வரி போடுறீங்க அப்படின்னா நான் அதை வந்து எக்ஸ்போர்ட்டே பண்ண மாட்டேன், நான் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி
தடுத்து நிறுத்திட்டு அவங்க வேற வேற மார்க்கெட், குறிப்பாக சவுதி, ஏசியாவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள், வியட்நாம், இந்தோனேஷியா மாதிரியான பல நாடுகளுக்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரேசில் மாதிரியான நாடுகளுக்கு அவங்களுடைய கன்சப்ஷன் தேவைக்காக ரேர் மினரல்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சைனாவினுடைய ராணுவ பலம், குறிப்பாக சைனாவினுடைய ஏர்போர்ஸினுடைய பலத்தை கண்டு அமெரிக்கா மிரண்டு போயிருக்கிறாங்க. சைனாவினுடைய J-36, J-55 மாதிரியான லைட்டர் ஜெட்ஸ் உலகத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஏர்ஃபோர்ஸாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மிக முக்கியமான லைட்டர் ஜெட்ஸ், ரொம்ப ஹைலி டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி, அட்வான்ஸ்டு டிஜிட்டல் டெக்னாலஜியோட இந்த ஜெட்ஸ் எல்லாம் செயல்படுது. இதுக்கு இணையாக அமெரிக்கா தன்னுடைய லைட்டர் ஜெட்ஸை என்ரிச் பண்றதுக்காக போயிங் நிறுவனத்துக்கு வந்து டெண்டர் விட்டுருந்தாங்க. அந்த டெண்டர் துவங்கும் போது பாத்தீங்கன்னா வெறும் $3.5 பில்லியன் அந்த டெண்டர் விட்டுருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த டெண்டர் கிட்டத்தட்ட $20 பில்லியன் அதனுடைய பிரைஸ் வந்து அதிகமாயிருக்கு. ஏன்னா அந்த ப்ராஜெக்டை வந்து அதிகமா என்ரிச் பண்ண அதனுடைய வேல்யூ கூடிக்கிட்டே போகுது. இந்த சூழ்நிலையில சைனா மாதிரியான நாடுகள் டைட்டானியம் போன்ற மூலப்பொருட்களை வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றதை தடுக்கிறதுனால இந்த அட்வான்ஸ்டு ஏர்கிராஃப்டை, குறிப்பாக லைட்டர் ஜெட்ஸ், ஜெட் F-47, ஜெட் XXS இது மாதிரியான விஷயங்களை தயாரிக்கிறதுல மிகப்பெரிய தடை அமெரிக்காவுக்கு வந்திருக்கு. அமெரிக்கா தனக்கு ஒரு மிகப்பெரிய பலம்னு நினைச்சிட்டு இருந்த ரெண்டு விஷயத்துல, ஒன்னு அமெரிக்காவினுடைய ஏர்போர்ஸ், இன்னொன்னு அமெரிக்காவினுடைய நேவி. எங்க வேணாலும் கடல் பரப்புல போய் நின்று நம்மளுடைய ஏர்கிராஃப்டை வச்சு எந்த நாட்டை வேணாலும் அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிற தைரியத்தில் இருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா சமீபத்தில் ஈரான் மேல இரவோடு இரவா போய் குண்டு போட்டு ஈரானுடைய நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் எல்லாத்தையும் அழிச்சாங்க. சோ அப்ப கப்பல் எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாலும் கப்பலில் இருந்து பறந்து போகக்கூடிய லைட்டர் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது அமெரிக்க ராணுவத்தினுடைய மிகப்பெரிய பலம். அந்த பலத்துக்கு அடிப்படையாக செயல்படுறது டைட்டானியம். இந்த டைட்டானியத்தை சைனாவை நம்பிதான் அமெரிக்கா செயல்படுறதுனால இப்ப சைனா அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவினுடைய இந்த லைட்டர் ஏர்கிராஃப்ட் ப்ரொடக்ஷன்ல மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு, மிகப்பெரிய பின்னடைவு அடைஞ்சிருக்கு. குறிப்பாக போயிங் நிறுவனம் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாங்க, எங்களுடைய டைட்டானியம் தேவையினுடைய 35% சைனாவை நம்பிதான் இருக்கு. இது மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சைனாவோடு நேரடியாக மோத முயற்சி பண்ணக்கூடிய அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா சைனா பெல்ட் அண்ட் ரோடு அப்படிங்கிற திட்டத்தை 2013 துவங்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு சி வழியாகவும் சரி, லேண்ட் வழியாகவும் சரி தன்னுடைய ரூட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க. அதாவது கடல் பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சங்கிலி தொடர் மாதிரியான துறைமுகங்களையும், அதே சமயத்துல லேண்ட் வழியா பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றதுக்கான தொடர்புகளையும் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிருக்காங்க. இதை அவங்க வந்து ஒன் பெல்ட் ஒன் ரோடு திட்டம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மாடர்ன் சில்க் ரூட் அப்படிங்கிறாங்க. அதாவது கடந்த காலங்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சீனாவினுடைய சில்க் ரூட் வணிகம் வந்து உலகம் முழுக்க நடந்துச்சு. அதனுடைய மாடர்ன் வெர்ஷனா உலகம் முழுக்க தரையிலையும் சரி, அதே சமயத்தில் கடல் பரப்புலையும் சரி ஒரு சங்கிலி தொடர் போல ஒரு ரூட்டான ஒரு கமர்ஷியல் பெல்ட் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை பயன்படுத்தி ஆப்பிரிக்க நாடுகளா இருக்கட்டும், இல்ல ரஷ்யாவை சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகளா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்ட் நேஷன்ஸ், சவுத் அமெரிக்கன் நேஷன்ஸ்னு பல நாடுகளுடைய வளங்களை வெட்டி எடுத்து சைனாவுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க. இதனால மிக மோசமான பாதிப்பை, அதாவது அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய பல மூலப்பொருட்கள் கிடைக்காம அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் சைனா முன்னாடி இன்னைக்கு மண்டியிட்டு நின்றுகிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் அமெரிக்காவும் அதனுடைய நேட்டோ பவரும் தான். அமெரிக்கா வெளிப்படையாக தன்னுடைய ராணுவ பலத்தையும் நேட்டோவை வைத்துக் கொண்டு ரஷ்யா போன்ற நாடுகளை வந்து மிரட்டுவது, சீனா போன்ற நாடுகளை வந்து மிரட்டுவது, அது மட்டும் இல்லாம பிரிக்ஸ் நாடுகள் தனியான கரன்சி கொண்டு வரதுக்கு எதிராக மிரட்டுறது, பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்புல பல தீர்மானங்கள் போட்டா அதை மிரட்டுவது அப்படின்னு தொடர்ச்சியாக ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய ஆசிய நாடுகளை மிரட்டி கொண்டே இருந்த அமெரிக்காவுக்கு இன்னைக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவும் அடியும் விழுந்திருக்கு. ட்ரம்ப் தன்னுடைய ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ங்கிற கான்செப்டை கைவிடலை அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அமெரிக்க பொருளாதாரம் சீரழிந்து மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான சூழலா இருக்கு. இது குறித்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், மிக முக்கியமான பத்திரிகைகள் தொடர்ச்சியாக கட்டுரைகள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள்.